ராயா ராயா போய் என்ன சொன்ன? டப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். கெஞ்சி கேட்டேன், சரி இட்டுன்னு போ. சூப்பர்ண்ணா, சும்மா ஓவரா பேசினா வெளில வர முடியாது அது இதுன்னு. இப்போ என்ன இப்படின்னா அவ்வளோ பெருசாக பண்ணிட்டேன். ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த வீட்டில் நீ மட்டும் இல்லை, உனக்கு ஒரு தம்பி இருக்கா, ஒரு தங்கச்சி இருக்குது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கிய, அப்போ நான் பேசின்னு இருக்க மாட்டேன். எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? ம், சேகரன் சொல்லிச்சு. நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? அதெல்லாம் நானே பார்த்துக்குவேன். பாக்குறதுதான் பாக்குற, நல்லா கருப்பா அழகா 10 பேர் வந்தாலும் அடிச்சு ஓட விடுற மாதிரி பாரு, புரிஞ்சுதா? என்ன சிரிக்கிற? ஏதோ ஏப்ப சாப்பைக்கெல்லாம் கட்டி வச்சிடாதனா? அப்ப நீ ஏன் யாரையாவது இட்டணும்? ஐயா, அதெல்லாம் நமக்கு கரெக்டா வராது. நீ ஏன் முடிஞ்சா அப்படி ஒரு ஆம்பளைக்கு கட்டி வை, இல்லைன்னா பசா. அது எப்படி சொன்னாலும் அது சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. கடையை எனக்கு கொடுத்துட்டு நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அதுவும் இந்த கல்யாணம் பண்ணிட்டு போறதுலலாம் எனக்கு பெருசா இஷ்டம் இல்லைண்ணா. இந்த ஊருக்கு வர சொல்ல என்கிட்ட இந்த கடை இருந்துச்சா? இந்த கடை இல்லாமல் எங்களால் பொழிச்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்லைண்ணா, நான் அப்படி சொல்ல. பின்ன எப்படி? எல்லாம் வளர்ந்துட்டீங்க, அதான் பேசுறீங்க. போங்க போடே. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். வாராயா? நான் துரண்ணன் பிள்ளைய போட்டது முத்துவேல் தான், துரன்ட்ட நீங்க தான் சொன்னீங்கன்னு. இல்ல ராயா. அவர் கூப்பிட்டு கேட்டா நீங்க சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கு வேற வழி இல்லை. வேற யார்ட்டையும் சொல்லிட மாட்டீங்க. ராயா, இப்ப கூட போலீஸ்ல கொண்டு போய் கேட்டாங்க. நான் சொல்லவே இல்லையே, சொல்ல மாட்டேன். நம்ம புள்ளைய நான் போட்டு கூட மாட்டேன் ராயா. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. நீ மட்டும் என் ரத்தமா இல்லைனா அங்க போட்ட அத்தினி பேர்ல நீயும் ஒருத்தனா இருந்திருப்ப. ஏரியாவில் பெரிய சீன் ஆயிடுச்சுப்பா. துறனை யாரோ போட்டாங்க, மொத்தமாக முச்சு விட்டானுங்க. வெளியே சுற்றி இருக்காதீங்க, துர்கா கிட்டேயும் சொல்கிறேங்க. சரிண்ணா. இந்த டைமில் எனக்கு இந்த கல்யாணம் தேவைதானா? விட்டுலாமே, காசு பிரச்சனை வேற. நம்ம 4 பேரும் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாகவே மாறுவோம். இல்லைன்னா வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன தருது சொல்லு? அப்படியே வந்தோம், 4 பேராக இருந்தோம், வேலைக்கு போனோம், துட்டு பார்த்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோன்னு இருந்தால் லைஃப் ஆகிடுமா? சும்மா என்ன பேசினு இருக்காத. நான் கரண்ட் பில் காலையிலே கட்டு வந்துட்டேன். மீன் வாங்கின காசு போக மிச்சம் 150 ரூபா சில்லற சாமி படத்தாண்ட வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஏன் என்னாண்ட சொல்கிற? தம்பி காலேஜ் போகிறான்ல, அவனாண்ட சொல்லு. காலேஜ் போனால் லைஃப் புரிஞ்சிருமா? ஒன்னாண்ட என் அக்கௌண்ட்டு சொல்லிட்டேன், அவ்வளோதான் என் மேட்ரு. சேகரன் அண்ணா வந்துட்டு போச்சு. ஒன்னாண்ட ஏதோ பேசணும்னு சொல்லிச்சு. கடையாண்டு போய் பேசிக்கண்ணே, இல்லை வீட்டில் வந்து காலையில் ஒன்று பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி. யாராண்ட என்ன பிரச்சனை வலிச்சதுன்னு தெரில, சொல்லிட்டு போயிட்டு இருக்கானுங்க. உடு சாப்பிட்டு எங்கே போய் என்ன 7:30 இட்டுன்னு வந்தியோ? நான் வாராண்ட குப்பையில் கிடந்தது.
ஓட விட்டேன் யாராண்ட 10 பேர் வண்டியை பொழந்தில்ல. உன்னால போடுறத துண்டு வீட்டுல உண்ணா தைல கீழ் கிழிஞ்சிரு போதுண்ணா. ஏய் நான் என்ன பண்ணேன்? அவனுக்கு தான் என்ன கலாய்ச்சானுங்க தெரியுமா? வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். ஏய் எதுக்குடா அவரை நடிக்கிறாரு? துர்கா இப்படியே போயிருந்தது அவுட்ட விட்டு போயிடுவேன். ஆமா உன்னை வேற யாருன்னா வச்சு மேப்பாங்க. சரிண்ணா அப்புறம் பேச. மூடிட்டு இரு. அவன் உள்ள இருக்க மாட்டான், நான் தான் உள்ள இருக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா நான் அவன் கை தத்துருவேன். அதுக்கப்புறம் நீ எத்தின் தையல் போட்டாலும் பொழியவே முடியாது. இங்கேருந்து நான் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் உனக்கு டயம். அதுக்குள்ள அவன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கி என் கூட அனுப்பலன்னா நீ எங்கே வேணா போ, யாராண்ட வேணா போ, எத்தனை போலீஸ் வேணா இட்டுனுவா, ஆனால் கன்ஃபார்மாக ஒரு நாள் உன் உயிர் போயிடும். மண்டபத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேண்ணா. 2 நாளில் கல்யாணம். சும்மா இருண்ணா, எனக்கு ஏற்கனவே என்னவோ மாதிரி தான் இருக்கு. என்ன துர்கா 2 நாள்ல கல்யாணம், இன்னும் ஷாப்பிங்கா? ஆமாங்கா, கடைசி நிமிஷம் வரைக்கும் ஷாப்பிங்கு.